டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் ஆயுர்வேதிக் கான்செப்ட் பற்றி பேச வேண்டும். லெட் ஃபுட் பி தை மெடிசின் அண்ட் மெடிசின் பி தை ஃபுட். ஓகே, உங்களுடைய உணவே மருந்தாகட்டும், உங்களுடைய மருந்து உங்கள் உணவாகட்டும். எத்தனை வருஷம் கான்செப்ட்? 5000 வருஷம் கான்செப்ட். ஆனால் இன்றளவிலும் ஆயுர் அலோபதி சாரி அலோபதி மெடிகேஷன்ல இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா? இல்லை. நாங்க ஃபுட்டை பத்தி மெடிக்கல் புக்ஸ்ல படிக்கிறது இல்லை. பேசிக்ஸ் இப்பதான் இந்த எங்களுடைய கரிக்குலத்துல இன்கார்பரேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட் எடிஷன், லேட்டஸ்ட் புக்ஸ். உங்க உணவை வச்சு நீங்க நல்லா வாழலாம். இப்போ ஒன்று சொல்றாங்க, டயக்னோஸ்டிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேனுவல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, DSM-5. இதுதான் நாங்கள் மன நோய்களுக்கான கிளாசிஃபிகேஷன். எப்படி எப்படி ஒரு வியாதியை மனநோயின்னு நம்ம தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ல இப்போ என்ன சொல்றாங்க, உலகத்தில் பாதி ஜனத்தொகை இந்த DSM-5 கிளாசிஃபிகேஷன்ல வந்துருவாங்க. எப்படி? உலகத்தில் பாதி ஜனத்தொகை. ஸோ இது நல்லது அல்ல. முன்னால உணவு தான், நம்ம சித்தர்கள் மெடிசின், நம்ம யுனானி ஆயுர்வேதிக் எல்லாமே உணவு தான் மெயினா, அந்த ஹெர்ப்ஸ் மூலிகைகள். அப்போ நம்ம மைக்ரோபயோம், நம்மளோட வயிற்றில் வளரக்கூடிய ஆயிரக்கணக்கான மைக்ரோபயோம், குடல் புழு அல்ல, மைக்ரோ பாக்டீரியா மாதிரி, ஃபங்கஸ் மாதிரி, வைரஸ் மாதிரி வளருகிற ஆயிரக்கணக்கான அந்த பாக்டீரியா பத்தி நமக்கு தெரியாம இருந்துச்சு. இப்போ தான் அதை பத்தி படிக்கிறோம், அது எவ்வளோ யூஸ்ன்னு. இப்போ நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் எதெல்லாம்? செரட்டோனின், டோபமின், காபா அண்டு இப்படிப்பட்ட பல விதமான நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. ஹார்மோன்ஸுக்கும் நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ்க்கும் என்ன வித்தியாசம்? ஹார்மோன்ஸ் ஒரு நம்ம கிளான்ஸ்ல சுரந்து ரத்தத்தில் சுற்றுகிறது, அப்படி அது எண்ட் ஆர்கன்ல போய் ஆக்ட் பண்ணும், லைக் தைராக்சின். ஆனால் இந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் என்ன ஆகுது, இது நம்ம உடம்பில் செக்ரேட் ஆகி நர்வ்ஸ் வழியா டிராவல் பண்ணுது. அதனால தான் இந்த செரட்டோனின், டோபமின் அதெல்லாத்தையும் நம்ம நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, செரட்டோனின் 90% நம்மளது வயிற்றில் கட் மைக்ரோபயோமால செக்ரேட் பண்ணப்படுகிறது.